விபத்தில் இறந்த பள்ளி தோழன், துக்கம் தாழாது பள்ளி மாணவி செய்த துயரச் செயல். மாணவரை காண விண்ணேறி செல்ல விபரீத முயற்சி. சென்னை புதுவண்ணாரப்பேட்டை வெங்கடாச்சலபதி கூலி வேலை செய்து வருகிறார். இவரது மகள் அங்குள்ள தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு திருவொற்றியூர் தாங்கல் பகுதியில் அந்த மாணவியின் நெருங்கிய நண்பர் என்று கூறப்படும் சாஜித் விபத்து ஒன்றில் சிக்கி உயிரிழந்த தகவல் அந்த மாணவிக்கு வருகிறது. அதிலிருந்தே அந்த மாணவி துக்கம் தாழாமல் சோகத்தில் இருந்திருக்கிறார். இந்த நிலையில் அவரது வீட்டிலும் அலறல் சப்தம் கேட்கிறது. வீட்டின் அறையில் விபரீத முயற்சி மேற்கொண்ட அந்த மாணவி உயிரிழந்திருப்பதை பார்த்த பெற்றோர் வண்ணாரப்பேட்டை காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்து விசாரித்த போதுதான் அந்த மாணவியும் பள்ளி மாணவர் சாஜித்தும் நெருங்கிய நண்பர்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து உடலை மீட்ட போலீசார் ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்து இது தொடர்பாக வழக்கு பதிந்து விசாரித்து வருகிறார்கள். பள்ளி தோழன் உயிரிழந்ததை அடுத்து மாணவியும் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நடந்து போறீங்க ஒரு காலத்துல, இன்னைக்கு இல்ல. ஒரு காலத்துல காசு வச்சிருந்தீங்க, இப்ப காசு இல்ல. எல்லாம் சம்பாதிச்சோம். ஒரு உழைப்பாளி. என் பசங்க ஏன் உங்களை பாக்கலையா? ரெண்டும் நம்ம வந்து நடந்து போறோம். கவர்மெண்ட் காசு வருது. பசங்க 2 பேரும் கால் வராதா? ஐயாக்கு என்ன வேணும் கேளு. உங்க ஆசை என்னன்னு சொல்லுங்க, நான் நிறைவேற்றுறேன். ஆசை என்னங்க? கஞ்சி கஞ்சினா துணி கஞ்சினா பாபு. வீடு வர ஒரு வீதி வர மனைவி. வீடு வர உறவு, வீதி வர மனைவி. காடு வர பிள்ளை கிடைச்ச மாதிரி இதுல பணம் இருக்கு. எதுவுமே கேட்கணும், உங்களுக்கு தான் அந்த பணம். எல்லாம் உங்களுக்கு தான். கைலி சட்டை எல்லாம் இருக்கு இதுல. இதே பிரியாணி கடையில நான் சொல்லிட்டு போயிடுறேன், உங்களுக்கு என்னைக்கெல்லாம் பிரியாணி வேணுமோ சாப்பிடுங்க. ஐயா வந்தாருன்னா பிரியாணி கொடுத்துடணும்னு. சரியா? நீங்க 2 கேட்டீங்க, எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டேன். சில பேருக்கு உழைச்சு சோறு போட்டேனீங்களா, உங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்குறேன், எனக்கு ஒரு புண்ணியம். செருப்பு வாங்கி தரவா? இல்லையா பேர் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. படிச்சிருப்பேன். போட்டா வலிக்கும் வரும். கால் வேற இப்படி இருக்கலாம், வலிக்கும். என் நம்பர் இருக்கு. ஏதாவது வேணா அந்த பிரியாணி கடைக்காட்ட சொன்னீங்கனாலே அவர் எனக்கு ஃபோன் பண்ணி தருவார். இங்க வைக்கிறேன். சரியா? சாப்பிட்டுட்டு நீங்க பொறுமையா அங்க சாப்பிட்டு தட்டை கொடுத்துட்டு போங்க. எப்ப வேணா அங்க போய் சாப்பிட்டு போங்க. சரியா? போயிட்டு வரட்டுமா?